அட்டகாசமான சுவையில் ஹோட்டல் ஸ்டைல் பட்டாணி குருமா இட்லி தோசை சப்பாத்திக்கு வேறு லெவலில் இருக்கும். எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? குக்கரில் 3 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் பிரிஞ்சி இலை, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், கொஞ்சம் கல்பாசி கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. அப்போ தான் டேஸ்ட் சூப்பராக இருக்கும். ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை நீளமாக நறுக்கி சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. காரத்துக்கு 5 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. பச்சை வாசனை போகிற வரைக்கும் 2 பழுத்த தக்காளியை பொடியை நறுக்கி சேர்த்துட்டு இது நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அடுத்து 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இது நல்லா கலந்து விட்டுக்கோங்க. உருளைக்கிழங்கு 2 பெரிய சைஸை சின்ன கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. 4 மணி நேரம் ஊற வச்ச காஞ்ச பட்டாணியை சேர்த்துட்டு 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அடுத்து மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தேங்காய், பொட்டுக்கடலை, 7-8 முந்திரி, கொஞ்சம் சோம்பு, 10 நிமிஷம் போல் ஊற வச்ச 1 ஸ்பூன் கசகசா, கொஞ்சமாக புதினா இலையை சேர்த்துட்டு தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிட்டு இதை குக்கரில் சேர்த்துக்கோங்க. இப்போ இது நல்லா கலந்து விட்டுட்டு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ இது நல்லா கலந்து விட்டு குக்கர் மூடி வச்சுருங்க. 3 விசில் வரட்டும். கொத்தமல்லியை தூவி இறக்குனீங்கன்னா அட்டகாசமான குருமா ரெடிங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சா லைக் பண்ணுங்கள்.